நேரம் சரியாக 4:20. நாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த நேரம் தமிழகத்தில் சுமார் 70% வாக்குப்பதிவு நடந்திருக்கு. மக்கள் சாறை சாறையாக வாக்குச்சாவடிகளை நோக்கி வந்துகிட்டே இருக்காங்க. எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. ரொம்ப இளைஞர்கள் எல்லாமே வாக்குச்சாவடியை நோக்கி வருவதுங்கிறது இதற்கு முன் நடந்திருக்கான்னா இல்லை. அதாவது அரசியல் தெரியாத ஒரு பெரும் கூட்டம், இப்போ தான் டிகிரி முடிச்சுட்டு வந்த பசங்க, இப்போ தான் +2 முடிச்சுட்டு வந்த பசங்க, இவங்க வாக்குச்சாவடியை நோக்கி அலையலையாக படையெடுத்து வருவது எதை காட்டப் போகிறதுன்னு நமக்கு தெரியல. ஆனால் பெருமளவு கூட்டம் வாக்குச்சாவடியை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 6 மணிக்குள்ளே எவ்வளவு சதவீதம் வாக்குப்பதிவு ஆகும் அப்படின்னு நம்ம ஓரளவுக்கு கணிக்க முடியுது. இன்னொரு 15% வாக்கு சதவீதம் நடந்தாலே கிட்டத்தட்ட 85 அதை நோக்கி முடியும்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு பெரிய மாற்றம் தான். எப்போவுமே ஒரு 75% 76% முடிஞ்சிடும். ஆனால் இந்த முறை அது ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறது ஒரு கணக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கையை தேர்தல் ஆணையம் கடுமையாக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி குறைச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள் குறைஞ்சிருக்காங்க. அப்போ இந்த சதவீத கணக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒன்று தான், பெரிய மாற்றமெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு பல பேர் சொல்கிறாங்க. எல்லாவற்றையும் நம்ம மே 4ஆம் தேதி பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த கூட்டம் பஸ் ஸ்டாண்ட்லேயோ, ரயில்வே ஸ்டேஷன்லேயோ, ஏர்போர்ட்லேயோ பார்த்திங்கன்னா இதற்கு முன் இல்லாத கூட்டங்கிறத கட்டாயமாக நாம் ஒத்துக்கலாம். வெளிநாடுகளிலிருந்து நிறைய பேர் நிறைய செலவு பண்ணிட்டுலாம் வந்திருக்காங்க. எல்லாவற்றுக்கும் காரணம் விஜயினுடைய புதிய கட்சி தான், அவருடைய வரவு தான் அப்படின்னு விஜய் ரசிகர்களோ விஜய் ஆதரவாளர்களோ ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருந்தால் கூட இதெல்லாம் எந்த அளவுக்கு அவருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மே 4ஆம் தேதி தான் பொறுத்திருந்து பார்க்கணும். இதற்கிடையில் ஒரு அற்புதமான ஒரு வேலையை அஜித் செஞ்சுருக்கிறாரு. எப்போவுமே அவர் நாம் ஒரு உச்ச நடிகராக இருக்கோம், பல கோடிகள் சம்பாரிச்சிட்டோம், நமக்கு எதுக்கு இந்த ஓட்டு போட்டுக்கிட்டு வெயிலில் போய் நின்றுக்கிட்டு அப்படின்லாம் எப்போவுமே நினைக்காதவர். அவர் கோடை வெயில் கொளுத்துனா கூட அந்த கோட் ஷூட்டோட அப்படியே போய் அந்த வெயிலில் வரிசையில் நின்று வாக்களிக்கக்கூடிய அஜித். அவருடைய பழைய ஃபோட்டோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி தான் இவ்வளோ பெரிய தள்ளு முள்ளெல்லாம். அப்போல்லாம் அஜித்தோ அல்லது விஜயோ அல்லது மற்றவர்களோ வரும்பொழுது இவ்வளோ பெரிய தள்ளு முள்ளுகள்லாம் இருந்ததில்லை. இன்றைக்கி இந்த ரீல்ஸ் காலமாக இருக்குது. எல்லாருமே செல்ஃபோனில் அந்த ரீல்ஸில் அவரோட சேர்ந்து இருக்கணும்னு முண்டி அடிச்சுட்டு வரும்பொழுது அந்த கூட்டம் ஒரு பெரிய அலையாக மாறுது. அது சுனாமி பேரலையாக மாறி பல பேருக்கு துன்பமாக வந்துடுது. இப்போ பார்த்திங்கன்னா அப்படி தான். அஜித் வரும்பொழுது அவ்வளோ ரசிகர்கள் நின்று ஒரே டார்ச்சர். அவர் முகத்தில் கொஞ்சம் கூட சிரிப்பே இல்லை, ஒரு மாதிரி எரிச்சலோட நிற்கிறாரு. அதில் ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா அவர் எதிர்பார்க்கிற கூட்டம் வேறு, அவருடைய டிக்னிட்டிங்கிறது வேறு. அதை எப்போவுமே அவர் எதிர்பார்ப்பார். எல்லார்ட்டையும் ஒரு ஒழுங்கு இருக்கணும்னு எதிர்பார்க்குற ஒரு நபர் அவர். அங்கே போட்டு நெரிச்சிக்கிட்டு நிற்கும் பொழுது அவர் முகத்தில் ஒரு ஆத்திரம் இருக்குது. அதை தாண்டி அவர் இந்த லவ் சிம்பிள்லாம் காமிக்கிறார். அதுவே பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அவர் காலையில் தமிழ்நாட்டிலே முதல் நபராக ஓட்டு போட்டிருக்கிறார். அதுதான் இதில் ஒரு முக்கியமான விஷயம். ஆக்சுவலாக அந்த வாக்குச்சாவடியில் அவர் முதல் நபராக ஓட்டு போடுறதுங்கிறது வேறு. ஆனால் காலையில் 6:45 அங்கே போய் நின்று முதல் வாக்காக அவர் செலுத்தினது தமிழ்நாட்டிலே முதல் வாக்காளர்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அவரே எலெக்ஷன் நின்னா கூட அப்படி போய் போட்டிருப்பாரான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த முறை அப்படி போய் போட்டிருக்கிறாரு. இத்தனைக்கும் வெளிநாட்டில் இருந்தவர் ஓட்டு போடுறதுக்குன்னே சென்னைக்கு வந்திருக்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நடந்து முடிஞ்சிருச்சு. அதற்கப்புறம் இந்த மீடியாக்கள் எப்போவுமே யார் வந்தாலும் ஒரு கேள்வி கேட்பது வழக்கம். அவரையும் தள்ளு முள்ளெல்லாம் பண்ணி நம்ம மைக்கெல்லாம் நீட்டாங்க. எதற்குமே அவர் மசியில் அவர் பாட்ட போயிட்டார். ஆனால் இங்கே அவர் மாற்றம் தேவையான்னு செய்தியாளர்கள் கேள்வி கேட்டதாகவும் அதற்கு அவர் நோ நீட் அப்படின்னு ஒரு பதில் சொன்னதாகவும் திமுக தரப்பினர் ஒரு ஃபோட்டோ கார்டு ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாலை முரசு சேனலில் அப்படி ஒரு செய்தி வந்ததாக அவங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த லோகோவில் மாலை முரசு இருக்குது. நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, எல்லாருமே அதை பயங்கரமாக ஷேர் பண்ணி பாருங்கள், அஜித்தே சொல்லிட்டாரு, நாட்டில் ஒரு மாற்றம் தேவையில்லை, எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு பயங்கரமாக ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடிப்படையாகவே ஒரு தந்தி டிவியில் இதை சொல்லாதவர், ஒரு புதிய தலைமுறையில் சொல்லாதவர், ஒரு நியூஸ் 18 சொல்லாதவர் ஏன் மாலை முரசுக்கு போய் சொல்லணும்? ஏன்னா
இப்போ இந்த டிவிக்கெல்லாம் ஒப்பிடும் பொழுது மாலை முரசு டிவியினுடைய டிஆர்பிங்கிறது ரொம்ப ரொம்ப கீழே இருக்குது. அப்போ ஏன் அந்த சேனலுக்கு மட்டும் அவர் சொல்லணுங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியாக இவங்க எழுப்பியிருந்தாலே அது வந்து ஃபேக்குங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். நல்ல வேளையாக அந்த செய்தி நிறுவனமே இது வந்து ஃபேக் அப்படின்னு சொல்லி உடனடியாக அதை மறுத்துருக்குறாங்க. எதற்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, எல்லாத்துலேயும் ஒரு சுயநலம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எப்படி ஏற்றுக்கொள்வதுன்னு தெரியல. ஒரு பக்கம் தாவேக்காவினர் இதே ஃபோட்டோ கடை நீடு அப்படின்னு மாற்றிட்டாங்க. அந்த நோங்கிறத தூக்கிட்டு நீடுன்னு மாற்றி, அதாவது அஜித்தை வைத்து அஜித்துக்கே தெரியாமல் ஒரு கேம் வந்து காலையிலேருந்து இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. உடனடியாக சம்பந்தப்பட்டவர்கள் மறுக்கணுங்கிற நோக்கத்தில் சுரேஷ் சந்திரா சார் அப்படி எதுவுமே சொல்லலை அப்படின்னு கெஞ்சாத குறையாக ஒரு மறுப்பை தெரிவிச்சிருந்தார். இப்படி ஒரு தர்ம சங்கடத்தை வர்ற விஐபிகளுக்கு கொடுக்கணுமாங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்குது. இப்போ அஜித்துக்கெல்லாம் அவர் நினச்சிருந்தா வராமலே போயிருக்கலாம். யாரும் எந்த கேள்வியும் அவர் கேட்க முடியாது. ஏங்க ஓட்டு போடலன்னு யாருமே கேட்க முடியாது. ஒருத்தர் மெனக்கெட்டு வெளிநாட்டிலேருந்து அவர் நேரத்தை செலவு பண்ணிட்டு பணத்தை செலவு பண்ணிட்டு கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய காசெல்லாம் கிடையாது. ஆனால் அவருடைய நேரம் வந்து பல கோடி மதிப்புள்ளது. அந்த நேரத்தை செலவு பண்ணிவிட்டு ஒருத்தர் இங்கே வந்து வாக்களிக்கும் பொழுது அவரை வச்சு ஒரு கேம் இங்கே ஆடினீங்கன்னா நாளைக்கு அவர் எப்படி ஃப்ரீக்வெண்ட்டாக வருவார்? அவர் மட்டுமல்ல, இங்கே பல பேர். இப்போ சிவகார்த்திகேயன் வர்றாரு, அவர்கிட்ட போய் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் தேவையான்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அவர் வந்து எப்போவுமே பல மேடைகளை பார்த்த ஒரு மனிதர், எல்லா கேள்விகளையும் சரளமாக எதிர்கொள்கிற ஒரு சிவகார்த்திகேயன் ரொம்ப அழகாக அதை ஹேண்டில் பண்ணிட்டு போகிறாரு. இது ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், அவரை மாதிரி ஒருத்தர் பேசக்கூடிய திறமை வாய்ந்தவராக இருக்கிறதுனால தப்பிச்சு போயிட்டார். இதை பேசவே முடியாத ஒருத்தர் எதாவது ஒன்று சொல்லி அது எதையாவது ஒன்று கன்வே பண்ணி அவருடைய எதிர்காலமே பாழாக போயிடும். இப்போ நாளைக்கு வந்து திமுக ஆட்சிக்கு வருது, உதயநிதி வந்து ரெட் ஜெயின்னு ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்காரு. அந்த நிறுவனம் தான் ஏராளமான படங்களை இங்கே வாங்கி ரிலீஸ் பண்ணுது. அப்படி இருக்கும் பொழுது சிவகார்த்திகேயன் வந்து இப்போ இருக்கிற ஆட்சிக்கு எதிராக ஒரு கருத்தை சொன்னார்னு பரப்புனாங்கன்னு வைங்களேன், அவருடைய படங்கள் வரும்போது அது எவ்வளோ பெரிய சிக்கலாக மாறும். அப்போ பேச தெரிந்த ஒரு நபராக இருந்ததுனால தப்பிச்சு போயிட்டார். அதுக்கப்புறம் சிம்பு காலையிலே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. அதில் வந்து சிம்பு சிக்கினார். ஆக்சுவலாக சிம்பு வந்து லாஸ்ட் டைம் ஓட்டு போட வரும்போது கேட்குறாங்க ஆட்சி மாற்றம் தேவையான, அப்பயும் ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ எல்லாமே நல்லா தானே போயிட்டுருக்கு, எதுக்கு அப்படின்ட்டு அவர் போகிறாரு. அதை தூக்கி இப்போ பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. வழக்கமாக வந்து சிம்பு ஷூட்டிங் வர்றதே கொஞ்சம் முன்ன பின்ன தான் வருவார். இவர் தேர்தல் நேரம், வெயில் வேறு, இதில் அவர் வரணும். அவர் என்ன பண்ணிட்டார், ரொம்ப உஷாராக காலையில் நம்மளால எந்திரிக்க முடியாதுன்ட்டு நேற்றே செய்தியாளர்களுக்கு 4 மணிக்கு நான் ஓட்டு போட வர்றேன்னு இடத்த வந்து அவர் அறிவிச்சிட்டார். இப்போ 4 மணிக்கு தான் அவர் வராரு. ஆனால் காலையிலேயே ஒரு 8-9 மணிக்கெல்லாம் இந்த வீடியோவை இறக்கிட்டாங்க. போன வருஷம் அவர் வந்து ஓட்டு போட வந்தார் இல்லையா, அந்த வீடியோவை இறக்கி சிம்புவே வந்து விஜய்க்கு எதிராக ஒரு கருத்தை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி போயிட்டுருக்கு. இந்த முறையும் சிம்புட்ட அந்த கேள்வி கேட்குறாங்க, ஆட்சி மாற்றம் தேவையான்னு. ரொம்ப அழகாக பக்குவமாக பதில் சொல்லிட்டு போகிறார். நிஜமாகவே சிம்பு மாட்டிப்பாரான்னு நான் நினச்சேன். ரொம்ப அழகாக அதை அழகாக ஹேண்டில் பண்ணார் சிம்பு. அதனால் பாராட்டுகள். அப்புறம் இந்த இடத்துல முக்கியமாக இன்னொரு விஷயத்தை நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா இந்த ஜனநாயக கடமையை எல்லாரும் ஆற்றணும்னு தொடர்ந்து இங்கே சொல்லும் பொழுது ஆயிரக்கணக்கான பஸ்களை நாங்கள் தயார் பண்ணி வெளியூர்களுக்கு பயணிகளுக்கு வசதியாக ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறோம் அப்படின்லாம் அரசு சொன்னிச்சு. ஆனால் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நேற்றெல்லாம் வந்து நிரம்பி வழிகிற கூட்டம், வெளியூர்கள் செல்வதற்கு பஸ் இல்லைன்னு ஒரு பெரிய போராட்டமே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்கவுங்க அவ்வளோ கோபமாக பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் பல பேர் வந்து அவங்க ஊர் போய் சேரலை. இப்போ இங்கேருந்து ஒருத்தர் வந்து திண்டிவனம் போகிறாரு, இங்கேருந்து ஒருத்தர் மதுரை போகிறாரு, இங்கேருந்து ஒருத்தர் கோயம்புத்தூர் போகிறாருன்னா அங்கிருந்து உள்ள ஊர்களுக்கு போகணும்ல. இப்போ எல்லாருமே பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வீடு வச்சுருக்க மாட்டாங்கல்ல. இப்போ அவங்க அங்கிருந்து அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 10 கிலோமீட்டரோ 20 கிலோமீட்டரோ போகணும்னா பஸ்ஸு கிடையாது. எல்லா இடங்கள்லையுமே இந்த பஸ் போக்குவரத்துங்கிறது நிறுத்தப்பட்டிருக்கு அல்லது ஒரு பெரிய அளவுக்கு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இங்கே குறைகளை மக்கள் தொடர்ந்து சொல்கிறாங்க. இதையெல்லாம் கருத்தில் கொண்ட விஜய் என்ன பண்ணுறாரு, தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கிறாரு. 2 மணி நேரம் இந்த வாக்கு பதிவு செய்வதை கொஞ்சம் தள்ளி போடுங்க, ஆக்சுவலாக எங்களுக்கு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு காரணம் என்னென்னா, தனக்காக வாக்களிப்பதற்காக ஒவ்வொரு ஊருக்கும் போன இளைஞர்களும் இளைஞர்களும்
ஊர் போய் சேரலை, அங்கங்கே பஸ் ஸ்டாண்டில் தேங்கி நிற்கிறாங்க. இதற்கு வந்து ஒரு தீர்வாக இவங்க லேட்டாக போனால் கூட ஓட்டு போடுற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுங்கன்னு கேட்குறாரு. தேர்தல் ஆணையம் அதற்கு எந்த பதிலும் சொல்லலை. அப்படிலாம் இம்மீடியட்டாக ஒரு முடிவை எல்லாம் எடுக்க முடியாது. இப்போ தேர்தல் ஆணையம் நினச்சி எல்லா தொகுதியிலையும் ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம்லாம் சொல்ல முடியாது. நினச்சா சொல்லலாம், அது வேறு விஷயம். ஆனால் அப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை எடுத்தோம் கவிழ்த்தோம்லாம் செஞ்சிட முடியாது. ஆனாலும் இவங்க கேட்குறாங்க, ஒரு குறிப்பிட தகுந்த அளவுக்கு வாக்குகள் விழாமல் போகுங்கிறது தான் ஒரு முக்கியமான கருத்தாக இருக்குது. இதில் வந்து பாதி ஓட்டு திமுக குழுவதாக கூட இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஏன்னா எல்லாருமே அப்படியே போய் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இதில் பாதி திமுகவுக்கு விழ வேண்டிய வாக்குகள் கூட இருக்கலாம். இப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் போக்குவரத்து துறை கொஞ்சம் மெத்தனமாக இருக்குங்கிறது தான் உண்மை. அதை கூட இவங்க இன்னும் கொஞ்சம் கண்கொத்தி பாம்பாக இருந்து கவனிச்சிருக்கலாம். அப்புறம் பல ஊர்களில் நாம் கேள்விப்பட்ட விஷயம் என்னென்னா, இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு பூத் ஏஜென்ட்டே கிடையாது அப்படிங்கிறது தான். இப்போ ஆக்சுவலாக தாவேக்கா ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பித்து சில மாதங்களில் அவங்க சொன்னது என்னென்னா, பூத் ஏஜென்ட்டுகளை வைத்தே நாங்கள் ஒரு மாநாடு போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லா ஊர்கள்லேயும் நாங்கள் பூத் ஏஜென்ட்டை நியமிச்சிட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க. காலையில் நான் ஓட்டு போடுற இடத்துல கூட தாவேக்கா சார்பாக ஒரு ஆள் கூட இல்லை. அதிமுக சார்பாக இருக்காங்க, திமுக சார்பாக இருக்காங்க. ஆனால் தாவேக்கா சார்பாக ஒரு நபர் கூட அங்கே இல்லை. நகரத்திலேயே நான் சென்னையில் மிக முக்கியமான பகுதியில் இருக்கேன், எனக்கே அங்கே ஒருத்தர் இல்லைன்னு தோணும் பொழுது இன்னும் கிராமப்புறங்களுக்கு போகும்போது இருப்பாங்களா இல்லையான்னு தெரியல. இது ஏன் வந்து ஒரு பூத் ஏஜெண்ட் அங்கே இருக்கணும் அப்படின்னா, இங்கு காலகாலமாக அரசியல் பண்ணுகிற 2 பேருமே, அதாவது 2 திராவிட கட்சிகளுமே கடைசியாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு இந்த தேர்தல் அந்த நேரம் முடியும் பொழுது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வாக்காளர்கள் பெரும்பாலும் வரலங்க, இவ்வளோ ஓட்டு தேங்கி போச்சு, போட வேண்டிய ஓட்டு தேங்கி போச்சு, அப்போ என்ன பண்ணலாம், அங்கே இருக்கிற 2 முகவர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு ஒரு 500 ஓட்டு போட வேண்டிய இடத்துல நீ ஒரு 200 போட்டுக்க, நான் ஒரு 200 போட்டுக்கன்னு 2ஆக பிரிச்சுப்பாங்க. அது அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இது வந்து ஒரு பூத்தில் நடக்கும். இது எல்லா பூத்துலேயும் அந்தந்த வாக்கு எண்ணிக்கைப்படி நடக்குதுன்னு வைங்களேன். 30 ஓட்டோ 60 ஓட்டோ 500 ஓட்டோ ஏதோ ஒரு விதத்தில் அது பல்காக போய் சேரும். அங்கே வந்து ஒரு தாவேக்கா முகவர் இல்லைன்னா என்ன ஆகும், நான் ஒரு 200 ஓட்டு போட்டுக்கிறேன்னு சொல்கிறதுக்கு ஆள் இருக்காது. ஸோ இதுதான் வந்து பூத் ஏஜென்ட்டு ஏன் அங்கே இருக்கணுங்கிறதுக்கான முக்கியமான காரணம். பட் இவங்க அதை கூட செய்யாமல் இந்த கட்சி வந்து இந்த தேர்தலை எதிர்கொள்ளுதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதையெல்லாம் தாண்டி கடந்த ஒரு 2-3 நாளாக இந்த இளைஞர்களும் பெண்களும் பேசுகிறத வச்சு பார்க்கும் பொழுது ஒரு கணிசமான வாக்கு வங்கி இந்த முறை தாவேக்காவுக்கு கிடைக்கும்னு மட்டும் நம்ப முடியுது. இந்த அலையலையாய் வந்து சேருகிற இந்த கூட்டம் ஒரு பேரலையாக மாறி ஒரு சுனாமியாக வந்து சேருமாங்கிற அளவுக்கு நாம் யோசிக்கிறோம். பட் என்ன இருந்தாலும் இந்த மே 4ஆம் தேதிங்கிறது ஒரு பரபரப்பான ஒரு நாளாக மாறுங்கிறதுல மட்டும் மாற்றமே இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம்.